கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு மனிதன் காக்கப்படுவதற்கு அல்லது ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதுமா, அல்லது அதனோடு கூட ஏதேனும் கிரியைகள் செய்ய வேண்டுமா, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டுமா என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அநேகர் விசுவாசம் மட்டும் போதும் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் அநேகர் இல்லை, அது மட்டுமே அது செய்தால் எப்படி, நாம் கண்டிப்பாக சில காரியங்களை கடைபிடித்தாக வேண்டும், சில கிரியைகள் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அதன்படியே இன்றைக்கு அநேகர் பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தினால் மாத்திரமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அதனோட எந்த ஒரு கிரியைகள் கூட கூடுதல் சேர்க்கக்கூடாது. இது வேதம் திட்டமும் தெளிவாக சொல்கிறது. காரணம், கிரியை செய்கிறவனுக்கு வருகின்ற பலன் அது கூலி என்கின்ற கணக்கிலே செய்விடும். அது கிருபையாக மாறிவிடாது. ரட்சிப்பு என்பது கிருபையாக பெற்றுக்கொள்வது மாத்திரமே. யோவான் 1:12 விசுவாசத்தினால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெறுவதாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:31 சிறைச்சாலைக்காரர் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது பவுல் சொல்லுகிறார் அந்த வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ரோம புத்தகம் முழுவதும் படிக்கும்போது பவுல் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற காரியம், கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி. சரி, இப்படி இருக்கின்ற போது அப்போ விசுவாசித்தால் மாத்திரம் போதுமே, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்கிற நிலைமையில் இன்றைக்கு அநேக போதனைகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா என்கின்ற ஐயப்பாடு நமக்குள்ளாக வருவது இயல்பே. அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமையில தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறது எல்லாம் உண்மையிலேயே வேதம் நமக்கு காட்டுகின்ற அளவிலான அந்த விசுவாசம் தானா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. காரணம், இன்றைக்கு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கடவுளை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஆண்டோர் இவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்வாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. நம் வேதத்திலே கூட பார்ப்போம். யோவான் 2 கடைசி 3 வசனங்களை நாம் பார்த்து சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை பார்த்து அங்கே அநேகர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அங்கே அநேகர் விசுவாசம் வைக்கிறார்கள். யோவான் 1:12 தான் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்திலே விசுவாசம் வைத்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் 2 பார்க்கும்போது அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்ததாக அங்கு யோவான் எழுதுகிறார். யோவான் 2:23 பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படியானால் இவர்கள் எல்லாரும் என்னது, ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாலும் அதிகாரம் பெற்றவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை. அடுத்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும். 24 அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அறிங்கள், அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று இருக்கிறதே. அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இதுவல்ல. இவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவரிடத்தில் சென்றால் எனக்கு அற்புதம் கிடைக்கும், இவர் அற்புதம் செய்கிறவர், இவரிடத்தில் சென்றால் எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அளவிலே விசுவாசம் வைக்கிறார்களே தவிர, தேவன் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், நாம் ஒரு விசுவாசத்தை அவர் மேல் வைக்க வேண்டும் என்று. அந்த விசுவாசம் இவர்கள் காட்டின விசுவாசம் அல்ல. இதே யோவான் புத்தகத்திலே அநேக இடங்களிலே அநேக மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைத்ததாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளாதபடி புறக்கணித்ததாகவும் நாம் பார்க்கிறோம். யோவான் 6 24 25 எல்லாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த நேரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்டு வியந்த மக்கள் அவரை தேடுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை தேடி தேடி அலைகிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார் என்று சொன்னால் அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேடுவார்களா? யாரோ ஒருவரை எதற்காக தேட வேண்டும்? அவரை ஒரு விசுவாசத்தோடு தான் தேடுகிறார்கள். விசுவாசம் இல்லாமல் அவரை கண்டிப்பாக தேடி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள் அல்லவா? அங்கு கூடாரங்கள், ஜெப கூடாரங்கள் என்று சொல்லி அங்கே சென்றால் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அலைகிறார்கள் அல்லவா? அப்படிதான் இவரும் இயேசு கிறிஸ்துவை தேடி அலைகிறார்கள். அப்ப இதுவரையிலும் சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்பதாக. ஆனா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை அங்கீகரித்தாரா என்று பார்த்தால் 26 ஆண்டவர் அவர்களை ஒரு திட்டு விதமாகவே பேசுகிறார்.
நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்கள். அவர்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்றால், அற்புதங்களை கண்டு இயேசு செய்த அற்புதங்களை கண்டு இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் நமக்கு ஆத்ம மீட்பு அருளுகிறவர் என்று விசுவாசிக்காமல், அவர்கள் இயேசுவிடத்தில் சென்றால் எங்களுக்கு அப்பம் கிடைக்கும், எங்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்கின்ற அளவிலே விசுவாசம் வைக்கிறார்கள். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை புறக்கணிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அநேகர் விசுவாசம் வைத்ததாக சொல்லுகிறோம் அல்லவா? ஆண்டவர் இவர்கள் நிராகரித்ததை போல நம்முடைய விசுவாசத்தையும் நிராகரிக்கக்கூடிய அளவிலான விசுவாசம் தான் பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்ன? பவுல் ஒரு இடத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பிறவி சப்பானியை பார்க்கிறார். அவனை உற்று பார்க்கும் போது அவனிடத்துல பவுல் ஒரு காரியத்தை காண்கிறார். அவனிடத்துல ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்ததாக பவுல் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அது எது? நான் கடவுளிடத்திலே சென்றால் என்னுடைய வியாதி நீங்கும், நான் கடவுளிடத்திலே போனால் எனக்கு தேவைகள் பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். இது அல்ல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்கின்ற ஒரு காரியம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் நீதிமானாக்கப்படுவான், அவன் வேறு எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எது என்று பார்க்கும்போது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல தெளிவாக பார்க்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது என்ன? இது எளிதானே. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுப்பினார், இது எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறார்களே என்று பார்த்தால் இதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்றால், இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சுவிசேஷத்தை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்கின்றது சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவள் ஏற்கனவே பிரசங்கித்த சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அது என்ன? 3ஆம் வசனத்திலே, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்த அந்த சுவிசேஷம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பின்பு கேபாவுக்கும் பன்னிருக்கும் அநேகருக்கும் தரிசனமானார். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அநேகருக்கு தரிசனமானார். இதுதான் சுவிசேஷம் என்பதாக பவுல் சொல்லுகிறார். இதைத்தான் எனது இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இது என்னது? விசுவாசிப்பதற்கு ரொம்ப எளிதாக போல தெரிகிறது. ஆனால் இதனுடைய ஆழமான தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால் எதற்காக மரித்தார், அதற்கு காரணம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் யார்? நான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்காக மரித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக உயிர்த்தார், அந்த உயிர்த்த பொழுது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை தன்மையை புரிந்து விசுவாசிக்கிற விசுவாசம் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் என்பதை வேதம் சொல்லுகிறது. புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை மரித்தார், உயிர்த்தார், அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் போது நான் இன்னொன்றையும் விசுவாசிக்கிறேன். அது என்ன என்பதை ரோமர் 6ஆம் அதிகாரம் தெளிவாக நமக்கு காண்பித்து தருகிறது. ரோமர் 6:10-11 வசனங்கள், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். இயேசு கிறிஸ்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்போ அடுத்த வசனம் முக்கியமான ஒன்று. அந்த இயேசு கிறிஸ்து மரித்த போது கூடவே நடந்த ஒரு காரியம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள், நம்பிக்கொள்ளுங்கள், அதை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்திலே நாம் விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், இது எல்லா கிறிஸ்தவர்களும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட சிலர் விசுவாசிக்கிறார்கள். ஆகவே இது அல்ல ரட்சிப்புக்கான விசுவாசம். இயேசு கிறிஸ்து மரித்த போது நானும் மரித்தேன், நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் நான் அறைந்து விட்டேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் உயிர்த்த போது நானும் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக எழுந்து கொண்டேன். அவர் எப்படி பாவத்திற்காக ஒரே தடவை மரித்தது போல நானும் என்னது, அவர் மரித்த போது பாவத்திற்கென்று மரித்து விட்டேன். அதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். அவர் எழுந்த போது நானும் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக எழுந்து விட்டேன். இதை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த விசுவாசம் அவனை ரட்சிக்கும். இந்த விசுவாசம் தான் அவனை நித்தியத்திலே சேர்க்கும். அப்படியானால் நீங்கள் கேட்க, இந்த விசுவாசம் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்லையா?
அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு மனிதனால் எந்த தவறும் செய்ய இயலாது. காரணம் அவன் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று. தேவனுக்கென்று பிழைக்கிற மனிதன் மறுபடியும் பாவத்துக்கு அடிமை அல்ல. இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் இன்றைக்கு அநேகர் இடத்திலே இல்லை. இன்றைக்கு அநேக போலி செழிப்பு உபதேசக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவத்திலே வா, அவரை நம்பு, அவரை விசுவாசித்து விட்டு நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனிதனால் எப்படி வேண்டுமானாலும் வாழ இயலாது. காரணம் அந்த விசுவாசத்தினுடைய ஆழமான தன்மையை ஒரு மனிதன் கூட புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார் என்கின்றதோடு கூட அந்த வேளையில எனக்குள்ளாக என்ன மாற்றம் நடந்தது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நான் ஒரு வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் செல்லும் போது நான் எனக்குள்ளாக நான் எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பழைய மனிதன், கெட்ட பாவ மனிதன் மரித்து விட்டான் என்பதை நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நீதிமான் என்கின்ற இதை நான் தேவனுக்கென்று படைத்திருக்கிறவன் என்பதை நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அந்த எண்ணம் எப்பொழுதும் எனக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அந்த எண்ணம், அந்த விசுவாசம் என்னை பாவத்துக்கு நேராக வழி நடத்தாது. சில பாவமான காரியங்கள் வரும்போது என்ன சொல்வேன்? இது எனக்கு தகுதியாயிராது. காரணம் என்னது? நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவன், இந்த காரியத்தை செய்வது எனக்கு தகுதி அல்ல என்று சொல்லி நான் அதை விலக்கி விடுவேன். மற்றபடி எனக்கு நியாய பிரமாணமே தேவையில்லை. இதை செய், இது செய்யாத என்கின்ற ஒரு கட்டுப்பாட தேவையில்லை. எந்தது எனக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசமே என்னை அது பாதுகாக்கிறதாக, என்னை ரட்சிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த விசுவாசத்தின் போது எனக்குள்ளாக என்னை அந்த பாதுகாக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அது எது? ஆண்டவர் பரிசுத்த ஆவி. இந்த விசுவாசமுடைய ஒரு மனிதன் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஒழுக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதுதான் விசுவாசத்தின் போது முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சும்மா கடமைக்காக நான் இயேசு கிறிஸ்துவை எல்லா விசுவாசிக்கிறேன் என்கின்ற விசுவாசம் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் விசுவாசிக்கிற விசுவாசம் அது அல்ல. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான விசுவாசம், ஆண்டவர் சிலுவையில் எதற்காக மரித்தார், அந்த வேளையிலே நான் எனக்குள்ளாக என்ன மாற்றங்கள் சம்பவிப்பது, அதை விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எதற்காக மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான்? நான் அதிக படிப்பு படிக்க வேண்டும், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த காரியங்களுக்காக மாத்திரமே விசுவாசிக்கிறது விசுவாசமே அல்ல. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே கூட பவுல் இதே காரியத்தை எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து இந்த சுவிசேஷ வார்த்தையை குறித்து அவர் சொல்லுகிற போது இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவென்றால், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். அவருடைய சுவிசேஷம் என்கிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார் என்கின்ற போது நாமும் அவரோடு கூட மரித்தோமானால் அப்ப அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். நாம் மரித்தவன் என்கின்ற எண்ணம் வேண்டும். சுயம் மரித்தது, சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டவர்கள். மற்றபடி வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறார்களே தவிர, அல்லது ஏதோ மதத்தின் கொள்கைக்குள்ளாக இருக்கிறார்களே அன்றி மெய்யாகவே இயேசு கிறிஸ்து விரும்புகிற அந்த விசுவாசத்துக்குள்ளானவர்கள் அல்ல. இப்படி யோவான் சுவிசேஷத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்தார்கள் என்றும் அதை இயேசு கிறிஸ்து நிராகரித்ததை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியாக நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான விசுவாசம் என்னவென்றால், நான் என்னை உணர்ந்து என்னால் இந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே மரித்தார், அவர் தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக எழும்பினார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது எனக்குள்ளாக ஒரு மாற்றம் சம்பவித்தது. என்னது? நானும் மரித்து விட்டேன். அவர் மரித்த போது நானும் மரித்து விட்டேன். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று வாழும்படியாக, தேவனுக்கென்று பிழைக்கும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற இந்த விசுவாசம் நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். இதுதான் ரட்சிப்பு. இந்த வழியில நடக்கிற ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு அனுதினமும் வழி நடத்துகிறவராக காணப்படுகிறார். அவரோடு கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து வைப்போம். நாம் அவரோடு மரித்தோம் என்பதை முழுமையாக விசுவாசித்தால் மாத்திரமே அவரோடு பிழைத்திருக்கும். அவரோடு கூட மரித்தோம் என்கின்ற விசுவாசம் இன்றைக்கு இல்லை. ஆனால் என்னது? இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால் என்னுடைய அந்த மரித்த மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற சுபாவங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்கிறோம். இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் விரும்பாதே என்று சொன்னார்? பண ஆசை, பணத்தை விரும்பாதே, பொருளாசை, பொருளை விரும்பாதே என்று சொன்னார் அல்லவா? அந்த எதையெல்லாம் விரும்பாதே, அதை எதையெல்லாம் மரித்து நீ அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவிடமே செல்கிறோம்.
பணத்தை விரும்பும்படியாக ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும் என்று கேட்கிறோம். புகழை விரும்பாதே என்று சொன்னால் புகழை அந்த விரும்பும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்கு புகழை தாரும் என்று கேட்கிறோம். அப்போ இது எப்படி? தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதற்காகவே இயேசு கிறிஸ்துவை அணுகிறது அல்ல விசுவாசம். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த விசுவாசம் உடையவர்கள் மாத்திரமே சரியாக ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார். இந்த முதலாளி இடத்துல 5 டிரைவர்கள் இருக்கிறார்கள். இந்த 5 டிரைவர்களும் சொல்லிக்கிறார்கள், நான் என்னுடைய எஜமானுக்கு மிகவும் உண்மையானவன், இந்த எஜமானை மிகவும் நேசிக்கிறேன், இந்த எஜமானுக்கு நான் விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த 5 பேர்ல ஒரே ஒரு நபரை மாத்திரம் இந்த எஜமான் என்ன சொல்லுங்க, இவன் மாத்திரம் தான் என்னுடைய உண்மையான விசுவாசி, விசுவாசமுள்ள எனது டிரைவர். இவனிடத்துல எந்த ரகசியத்தையும் நாம் சொல்லலாம், ஒரு துளி கூட வெளியிலே கசியாது. மற்றவர்கள் என்னது அந்த ரகசியத்தை அவர்களுடைய உறவினரிடத்திலே சொந்தக்காரிடத்திலே சொல்லி விடுவார்கள். அதனால எனக்கு உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த டிரைவர் அவனுடைய உயிரை போனாலும் என்னை காட்டி கொடுக்க மாட்டான், இவன் தான் என்னுடைய உண்மையான விசுவாசி என்று சொல்லி அந்த எஜமான் ஒரு மனிதனை தீர்மானித்திருக்கிறார். அப்போ அந்த 5 டிரைவர்களும் சொல்லிக் கொள்ளலாம், நான் எஜமானுக்கு உண்மையான விசுவாசி, ஆகவே எனக்கு அதிக சம்பளம் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடையவர்களாய் காணப்படலாம். ஆனால் அந்த எஜமானுடைய பார்வையிலே ஒருவேளை அந்த ஒரு மனிதன் மாத்திரமே உண்மையான விசுவாசியாக காணப்படுவான். அவன் பணத்திற்காக விலை போக மாட்டான், பணத்திற்காக எஜமான இடத்திலே பணி செய்கிறவனாக இருக்க மாட்டான். இந்த எஜமான் காட்டுகிற அன்பு நிமித்தமா அந்த எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக, அந்த எஜமான் அவனை விசுவாசி என்று சொல்லுகிற விதத்திலே அவன் காணப்படுவான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து இவன் என்னுடைய உண்மையுள்ள இவன் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம்.